ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, புழுங்கல் அரிசியை வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, டின்னருக்கு, நான் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்டுக்கலாம். கார கொழுக்கட்டைன்னு சொல்லலாம், உரப்பு கொழுக்கட்டைன்னு சொல்லலாம். அந்த டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சைட் டிஷ்ஷாக மிளகா வத்தல் சட்னியும் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி புழுங்கல் அரிசியில் கொழுக்கட்டை பண்ணுறதுனால 1 கப்பு புழுங்கல் அரிசியை கழுவிட்டு ஊற வச்சுக்கிட தான் தண்ணி ஊற்றி, இது ஒரு 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறவு கிரைண்டரில் சேர்த்து பிறுபிறுன்னு வர வரைக்கும் அரைச்சிக்கிடணும். கிரைண்டரில் சேர்த்தும் அரைக்கலாம், மிக்சியில் சேர்த்தும் அரைக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கடவுளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிடுதேன். நம்ம வந்து கொழுக்கட்டையை தாளித்து தான் செய்ய போகிறோம், அதனால் ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கலாம். கடவுளுந்தம் பருப்பு சேர்த்துட்டு வாசனைக்காக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிடுதேன். உரப்புக்காண்டி மிளகா வத்தல் சேர்த்துக்கிடுதேன். இதுக்கு வந்து சிவப்பு மிளகா வத்தல் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். மிளகா சேர்க்குறதோட வத்தல் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ கடலை பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிடுதேன். இது எல்லாமே சேர்த்து நல்ல பொன்னிறமாகிறது அன்றைக்கி வறுக்கணும். வறுத்து நம்ம கொழுக்கட்டையில் சேர்த்தா தான் வாசனையாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். பொன்னிறமானதுக்கப்புறம் கொஞ்சோண்டு காயத்தூள் சேர்த்துக்கிடுதேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை அதிலே சேர்த்து வதக்கணும். ரொம்ப கூட்டி வச்சு வதக்கக்கூடாது, சிம்மில் தான் வச்சு வதக்கணும். கொழுக்கட்டை அப்படின்னா தான் நல்லா வரும். நம்ம மாவு அரைக்கும் போதே ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் நல்லா பெருபெருன்னு அரைக்கணும். இப்போ கொஞ்சோண்டு தேங்காய் பூ சேர்த்துக்கிடுதேன். தேங்காய் பூ சேர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனால் நான் தேங்காய் பூவும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கிடணும். மாவு வந்து நல்லா கட்டி ஆகிறது அன்றைக்கும் பெரட்டிக்கிடணும். ரொம்ப தண்ணி ஊற்றி அரைஞ்சால் நல்லா இருக்காது. கடைசியாக தான் சீரகத்தூளும் மிளகுத்தூளும் சேர்க்கணும், அப்படின்னா தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ அதையும் சேர்த்து நல்லா பெரட்டிக்கலாம். மாவு வந்து நம்ம முதல்ல சேர்த்ததோட இப்போ நல்லா கட்டி ஆகிட்டு, அதனால் நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிடணும். அப்படின்னா தான் கொழுக்கட்டை உருட்டதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ இட்லி தட்டில் வச்சு தான் நான் வைக்க போகிறேன், அதனால் கொழுக்கட்டை வந்து நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வச்சுக்கலாம். எனக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து நான் கொழுக்கட்டையை வந்து உருட்டிக்கிட்டேன். இதே மாதிரி எல்லா மாவையும் சேர்த்து உருட்டிக்கிடணும். இப்போ எல்லா மாவையும் உருட்டியாச்சு. நம்ம வந்து இட்லி தட்டில் சேர்த்து அவிச்சிட வேண்டியதான். இதை அவிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். நம்ம வந்து வதக்கிட்டு சேர்த்ததுனால நல்லா வாசனையாகவும் இருக்கும். பச்சரிசியில் செய்கிறதோட இப்படி புழுங்கரிசியில் செஞ்சால் நல்லாவும் இருக்கும். இப்போ சட்னி அரைச்சிக்கலாம். கொஞ்சோண்டு புளி, மிளகா வத்தல் சேர்த்துக்கிடுதேன், உப்பு சேர்த்துக்கிடுதேன், இப்போ 2 வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிடுதேன். இதை நல்லா குறப்பாக திரிச்சிட்டு தேங்காய் பூ சேர்த்துடணும். 1 ஸ்பூன் வந்து பொரிகள்லேயும் சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ அதையும் தாளிச்சிக்கலாம். இப்போ நமக்கு கொழுக்கட்டையும் அவிஞ்சிட்டு நான் வச்சு 10 நிமிஷம் ஆகும். கொழுக்கட்டை இப்போ நல்லா அவிஞ்சிட்டு இப்போ நமக்கு கார கொழுக்கட்டை, உரப்பு கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு, சட்னியும் ரெடி ஆகிட்டு. இது எப்படி இருந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.